இந்த குட் ஃப்ரைடே நாளிலும் உங்கள் யாவரையும் சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. சிலுவையின் வல்லமை என்கிற தலைப்பில் நாம் இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். குட் ஃப்ரைடே ஒரு துன்பத்தின் நாளாய் தோன்றலாம், ஆனால் உண்மையிலே அது இரட்சிப்பின் நாளாகும். சிலுவையில் இயேசு சாதாரணமாய் மரித்து விடவில்லை, அவர் தம்மையே அர்ப்பணித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு மேலும் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்பதை ஏசாயா 53 அதிகாரம் 5 தெளிவாய் பார்க்கிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே நம்மேல் உள்ள தமது அன்பை அவர் விளங்க பண்ணினார் என்றும் ரோமரில் நாம் வாசிக்கிறோம். சிலுவையானது நமக்கு 3 வல்லமையான சிந்தனைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதலாவது காரியம், அது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. இயேசு அன்பினாலே சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர் முற்பட்டு வந்தார் என்பதை யோவான் 3 அதிகாரம் 16 நாம் பார்க்கிறோம். நொறுங்குண்ட நிலைமையிலே நம்மை கண்டெடுத்த அவர் நம்மை மீட்டெடுக்கும்படியாய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். சிலுவை இவ்வாறாய் நம்மை பறைசாற்றுகிறது. நீங்களும் நானும் ஆழமாக நேசிக்கப்படுகிறோம் நம் தேவனினாலே. எனவே சிலுவையானது தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இரண்டாவது காரியம், சிலுவையின் வல்லமை என்னவாம்? நம்முடைய பாவத்தின் விலையை ஆண்டவர் சிலுவையில் கொடுத்திருக்கிறார். பாவம் என்பது மிகவும் தீவிரமான ஒன்று. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதாய் ரோமர் 6 அதிகாரம் 23 சொல்கிறது. ஆனால் இயேசு நம்முடைய இடத்தை அவர் பெற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் இருக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் இயேசு நின்று நம் பாவத்தின் விலையை சிலுவையில் நமக்காய் கொடுத்திருக்கிறார். மூன்றாவது காரியம், இரட்சிப்பின் ஈவு. அவருடைய மரணத்தின் மூலியமாக நாம் ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். முடிந்தது. யோவான் 19 அதிகாரம் 30 இதை காட்டி தருகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் இரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதாயும் வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மரணத்தின் மூலியமாய் நமக்கு இரட்சிப்பு ஈவாக பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குட் ஃப்ரைடே என்பது கதையில் முடிவு அல்ல, அது நம்பிக்கையின் வாசலாகும். ஆகவே இன்று நாம் சாதாரணமாய் சிலுவையை நினைவு கூறுவதோடு நின்று விடாமல் விசுவாசம், மனம் திரும்புதல் மற்றும் நன்றி உணர்வு ஆகியவற்றுடன் சிலுவையின் வல்லமையை உணர்ந்து கொள்வோமாக. ஆமேன், ஆமேன்.